வணக்கம். ஒரு சின்ன நல்ல காரியத்தை கூட சரியான நேரத்துல செஞ்சா அது பெரிய வெற்றியை தரும்னு சொல்லுவாங்க. கெட்ட நேரத்தை தவிர்த்து நல்ல நேரத்துல செயல்களை தொடங்கினா அன்னைக்கு நாள் முழுக்க நமக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் மட்டும்தான். இன்னைக்கு உங்க நாப்பொழுதை அப்படி சிறப்பா பயனுள்ளதா அமைச்சுக்க இன்றைய பஞ்சாங்க நிலவரங்கள் என்னன்னு இந்த வீடியோல முழுசா தெரிஞ்சுக்கலாம். தினமும் இது போல சரியான நேரங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஓம் சக்தி. நைனாதீவு நாகபூசணி அம்மனின் பரிபூரண அருளுடன் இந்த வெள்ளிக்கிழமை உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யங்களையும் மன நிம்மதியையும் தரும் இனிய நாளாக அமையட்டும். இன்றைய நாளின் பஞ்சாங்க விபரங்களை மிகத் தெளிவாகவும் விரிவாகவும் பார்ப்போம். இன்று ஆங்கில தேதி டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி 2025 ஆண்டு. தமிழ் மாதம் மார்கழி 11ஆம் திகதி மங்களகரமான வெள்ளிக்கிழமை. இன்றைய திதியை பொறுத்தவரை சஷ்டி திதியானது மதியம் 1:44 வரை உள்ளது. அதன் பிறகு சப்தமி திதி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம். இது காலை 9 மணி வரை மட்டுமே உள்ளது. அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் தொடங்கும். இன்று நீங்கள் ஒரு புதிய முயற்சியை அல்லது நல்ல காரியத்தை தொடங்க உகந்த நல்ல நேரங்களை பார்ப்போம். காலை வேளையில் 9:15 முதல் 10:15 வரை அமிர்த யோகமான நல்ல நேரம் உள்ளது. அதேபோல மாலை வேளையில் 4:45 முதல் 5:45 வரை நல்ல நேரம் அமைகிறது. இந்த நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இனி சற்று கவனமாக இருக்க வேண்டிய மற்றும் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நேரங்களை பார்ப்போம். இன்றைய இராகு காலம் காலை 10:45 முதல் மதியம் 12:09 வரை. யமகண்டம் மதியம் 2:57 முதல் 4:22 வரை உள்ளது. இந்த நேரங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதையோ சுப காரியங்கள் செய்வதையோ தவிர்ப்பது நல்லது. இன்று பயணம் செய்பவர்களுக்கான குறிப்பு. இன்று சூலம் மேற்கு திசை. மிக அவசியமாக அந்த திசையில் பயணம் செய்ய நேர்ந்தால் காலை 11:20 பிறகு செல்வது உத்தமம். பரிகாரமாக சிறிதளவு வெல்லம் சாப்பிட்டுவிட்டு செல்வது பயணத் தடைகளை நீக்கும். மிக முக்கியமாக இன்றைய சந்திராஷ்டம எச்சரிக்கை. இன்று கடகம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற வாக்குவாதங்கள், புதிய முயற்சிகள், நீண்ட தூரப் பயணங்களை தவிர்த்து அம்பாளை வழிபட்டு நிதானமாக இருப்பது நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.